நாம் தேவையில்லாத முடியை வீட்டில் இருந்தபடியே எப்படி வேக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் சர்க்கரைக்கு 15 ml தண்ணியும் 15 ml எலுமிச்சை சாறும் வேணும். உப்பு கிருமி நாசினி, அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இந்த வேக்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிளாஸ் பாட்டிலும் ஐஸ் வாட்டரும் வேணும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சுவோம். இதுக்கு அந்த கம்பி பதம் ரொம்பவே முக்கியம். அதனால் நம்ம தண்ணியில் ஊற்றி செக் பண்ணிக்கணும். அதோட கலர் சேஞ்ச் ஆகிறதும் ஸ்மெல் வச்சுமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சிடும். ஐஸ் வாட்டர் ஃபில் பண்ண பாத்திரத்தில் நம்ம அந்த கிளாஸ் பாட்டிலை வச்சுட்டு ரெடி பண்ண வேக்ஸை உடனே ஊற்றிடணும். இல்லாட்டி அது கட்டி ஆகிடும். சூடாக ஊற்றுனா அது விரிசல் விடும் எப்பயாவது. அதனால தான் அந்த ஐஸ் தண்ணியில் வச்சு அதை ஊற்றுறோம். இதை நல்லா ஆற விட்டுட்டு தான் நம்ம மூடி போட்டு மூடணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா எப்போ வேணுமோ அப்போ லைட்டாக சூடு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். அதையும் நான் இப்போ எப்படின்னு காட்டுறேன். பழைய வேக்ஸு எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இந்த கிளாஸ் பாட்டிலில் வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா அது நல்லா இலகிடும். அந்த தண்ணியிலே இருக்கட்டும் அந்த பாட்டில். அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாத ரோமத்தில் நம்ம பவுட்ரு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வேக்ஸை அப்ளை பண்ணி ஒரு காட்டன் துணியோ இல்லை வேக்ஸ் ஸ்ட்ரிப்போ வச்சு ரிவர்ஸாக இழுத்தால் நல்லா க்ளீனாக வந்துடும். எந்த இடத்துல செய்கிறோமோ அந்த இடத்துல வேர்வையோ தண்ணியோ படாமல் பார்த்துக்குங்க. அதுக்காக தான் நம்ம பவுடர் போடுறதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.